ஹலோ! இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் குக் ஃபார் 90s கிட்ஸில் பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். ஆமாங்க, இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிஷ், ஆனால் செம்ம டேஸ்டியான ஒரு டிஷ். இது சாம்பார் சாதத்து கூட சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒரு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கூடவே 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அது ரோஸ்ட் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் வரும். ஸோ அதை ரோஸ்ட் ஆன உடனே இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த எண்ணெயிலேயே நம்ம நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே இதில் 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து திரும்ப ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது நான் செமி ட்ரை மாதிரி பண்ணுறேன், லைக் ஒரு ரொம்ப கிரேவியாக இல்லாமல் பண்ணுறதுனால ஆனியன்ஸ் மட்டும்தான் இதில் நான் சேர்க்க போகிறேன். ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ். கொஞ்சமாக அது ஸ்வெட் ஆன பிறகு, டிரான்ஸ்லூசன்ட் ஆன பிறகு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் சிக்கன் தைஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணுறேன் இங்கேனா. ஸோ இப்போ இந்த சிக்கனை நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் உப்பு சேர்க்குறேன். ஸோ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் இங்கே சேர்க்குறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு சேர்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போது சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நான் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம மூடி போட்டு இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே, அந்த ஸ்டீம்லேயே இது நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 50 to 60% குக் ஆயிரும். பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நான் இங்கே தண்ணியே சேர்க்கல. ஸோ சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போது இதில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்ச அந்த மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சிக்கன்லேயும் அந்த மசாலா கோட்டார மாதிரி. ஸோ இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கின பிறகு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 கப் தான். 1/4 கப் தண்ணி விட்டு நம்ம திரும்ப இதை வேக வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் அப்சர்வ் ஆயிரும். பார்க்க இது லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இப்போது இது கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆயிரும். ஸோ இப்போது திரும்ப சிக்கன்லேருந்து அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போடாமல் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கலரி விட்டுட்டே இருங்க. தண்ணிலாம் வற்றி கொஞ்சம் அப்படியே ஒரு செமி ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை நல்லா உதுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ நம்ம நல்லா கலரி வதக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக இது வந்து வெந்துடும். என்னோடது வந்து காஸ்ட் அயர்ன் தவாங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆயிரும். ஏன்னா கல் நல்லா சூடாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வருது. ஸோ அவ்வளோதான், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இன்னும் ட்ரையாக ஆகணுன்னா நீங்கள் வதக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலை, அதனால வந்து ஒரு 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 ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் 95% ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பெப்பர் சிக்கன். ஸோ இதில் நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இங்கே தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சூடாக சாம்பார் சாதம் இல்லை ரச சாதம், தயிர் சாதத்துக்கு கூட இது சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எனி ரோட்டி ஆர் நான் ஐட்டம் கூட இது சூப்பராக போகும். பாருங்கள், நல்லா அப்படியே பெரட்டின மாதிரி அந்த சிக்கனில் லைட்டாக மசாலா கோட்டாகி சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் ரொம்பவே சிம்பிளான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.